மனசார ஒருத்தவங்க வந்து திருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மன்னிப்பை கொடுத்துருங்க. யார் தாங்க தப்பு பண்ணலை? தப்பு பண்ணுறதை விட பெரிய தைரியம் வேணும் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு திருந்தி வந்து மனசார மன்னிப்பு கேட்கறதுக்கு. அப்படி ஒரு மன்னிப்பு உங்களை நோக்கி கேட்கப்படுதுன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. அவனை தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனி பண்ண மாட்டேன்னு மனசார திருந்தி வந்து நிற்கிற ஒருத்தவங்களை பார்த்து இனி உன்னை எப்படி நம்புறது, நீ மறுபடியும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம், நீ தப்பு பண்ண ஆளு தானே அப்படின்னு கேட்கறதன் மூலமா நமக்கு என்ன பதில் பெருசா கிடைச்சிட போகுது? எதையும் சரி செய்ய ஒரு அவகாசம் வேணும் தானே, தவறுகளை திருத்திக்க ஒரு கால அளவு தேவைப்படும் தானே, அதை கொடுங்க. ஏத்துக்கப்படாத மன்னிப்பே ஒருத்தங்களுக்கு பெரிய தண்டனை தான். அந்த தண்டனையை கொடுத்துடாதீங்க. மனுஷன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னமும் உறவுகள் உயிர் போட இருக்குது. மனசார ஒருத்தவங்க வந்து திருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மன்னிப்பை கொடுத்துருங்க. யார் தாங்க தப்பு பண்ணலை? தப்பு பண்ணுறதை விட பெரிய தைரியம் வேணும் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு திருந்தி வந்து மனசார மன்னிப்பு கேட்கறதுக்கு. அப்படி ஒரு மன்னிப்பு உங்களை நோக்கி கேட்கப்படுதுன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. அவனை தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனி பண்ண மாட்டேன்னு மனசார திருந்தி வந்து நிற்கிற ஒருத்தவங்களை பார்த்து இனி உன்னை எப்படி நம்புறது, நீ மறுபடியும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம், நீ தப்பு பண்ண ஆளு தானே அப்படின்னு கேட்கறதன் மூலமா நமக்கு என்ன பதில் பெருசா கிடைச்சிட போகுது? எதையும் சரி செய்ய ஒரு அவகாசம் வேணும் தானே, தவறுகளை திருத்திக்க ஒரு கால அளவு தேவைப்படும் தானே, அதை கொடுங்க. ஏத்துக்கப்படாத மன்னிப்பே ஒருத்தங்களுக்கு பெரிய தண்டனை தான். அந்த தண்டனையை கொடுத்துடாதீங்க. மனுஷன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னமும் உறவுகள் உயிர் போட இருக்குது.